ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் நெக்ஸ்ட் மூவ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு இதுக்கு முன்னாடி நான் என்னுடைய வியூஸை ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதனுடைய அப்டேட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம போகலாம். ஏன்னா நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு எதுவும் தெரியாது. ஸோ அதனால் அதை பார்த்துட்டாங்கன்னா ஓரளவுக்கு அவங்களுக்கு கெஸ் பண்ண முடியும். அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாமா வேணாமா, நம்ம சேனல் ஃபாலோ பண்ணலாமா வேணாமா, ஒரு ஐடியா கிடைக்கும் அவங்களுக்கு. ரைட்? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கடந்த சில வாரங்களில் பார்த்தீங்கன்னா என்னோடய வியூ ஒன்லி அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நேற்று நான் அவைலபிள் இல்லை, மீன்ஸ் 6ஆம் தேதி அவைலபிள் இல்லை. 7ஆம் தேதி என்னோடய வியூ அப்பர் சைடுக்கான பிளான் தான் இருந்தது. எப்படி அதில் பிளான் பண்ணேன் என்ன அப்படின்றது உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். காலையில் இது நம்முடைய வெபினார் குரூப், இது நம்ம ஃப்ரீ குரூப் அதுக்கப்புறம் நடந்தது அப்புறம் ஷேர் பண்ணுவேன். இது நடக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ப்ரைம் குரூப் இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 9:15 ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணிங்க மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா ஸ்க்ரீன்ஷாட் பேக் டு பேக் 9:17க்கும் 9:22க்கு என்ன ஆச்சு, நம்ம ஸ்டாப்லாஸ் எப்படி கம்மி பண்ணலாம், எப்படி குறைக்கலாம், அது லெவல்ஸ் எப்படி நம்ம எடுத்துக்கலாம், 1:2 டார்கெட்டை நம்ம எப்படி புக் பண்ணலாம், எங்கே க்ளோஸ் பண்ணலாம் சிஸ்டம், அது மாதிரி விஷயத்தெலாம் நம்ம வெபினார் குரூப்பில் ஷேர் பண்ணிகிட்ருப்பேன். ரைட்? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இது நடந்து முடிஞ்சாலும் இந்த இடத்துல ஏன் பையிங்கான வாய்ப்புகளை பார்த்தீங்க அப்படி கொஞ்சம் கிளியராக சொன்னால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 5ஆம் தேதி, அதாவது 5ஆம் தேதி காலையில் மார்க்கெட் எங்கேருந்து இந்த இடத்துல பையர்ஸோட ஏரியா, இது ஒரு டிமாண்ட் ஏரியா. ஸோ இதில் புஷ் பண்ணுறாங்க மார்க்கெட்டை. ரைட்? சரி, அதுக்கப்புறம் 5ஆம் தேதி ஈவினிங் கொண்டு வராங்க. இந்த லோ பிரேக் பண்ண முடியல அவங்களால. இங்கேயே என்ன பண்ணுறாங்க, 6ஆம் தேதி சப்போர்ட் எடுத்து மேலே மூவ் பண்ணுறாங்க. 5ஆம் தேதியே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு மூவிங். ஓகே. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த இடத்த கொஞ்சம் மேலே இங்கே பை பண்ண புஷ் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம பயன்படுத்திக்கிட்டோம். நம்ம அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணி நம்ம எக்ஸிட் ஆகிடும். ஏன்னா எப்பவுமே ஒரு சப்போர்ட்டை பிரேக் டவுன் பண்ணால் அது ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். ஓகே. அதே மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணால் அது சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். உங்களுக்கு அந்த கான்செப்ட் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். அப்போது நமக்கு இந்த ஏரியா பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ப்ரைஸு இங்கேருந்து ஓப்பன் ஆகிட்டு மேலே மூவ் ஆக சொல்லும். நமக்கு என்னென்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் நம்ம எக்ஸிட் ஆகணுமா இருக்கும். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் எக்ஸைடில் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா உடச்சிட்டு நம்ம மேலே மூவ் ஆகும். ரைட்? சரி, இது நான் பையிங்கான வியூவுக்கான இருந்ததுக்கான காரணம். இதுவும் அதே மாதிரி தான் இந்த இடத்துல கூட. இப்போ பார்த்திங்கன்னா ப்ரைஸு இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணாங்க. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூனா அகைன் இன்னொரு அப்சைடுக்கான மூவை எதிர்பார்க்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. இப்போது 24,640, 24,680, 24,720 இந்த தூரம் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த ட்ராவல் பண்ணுற ஏரியாவில் நமக்கு 1:2 கிடைச்சா நம்ம எக்ஸிட் ஆகிடணும். இப்போ இந்த நம்பர்ஸ் பிரகாரம் காத்துட்ருக்கக்கூடாது. இடத்துல மூவ் ஆகிட்டு இவ்வளோ தூரம் போகும், இன்னும் போகும் அப்படின்னு நமக்கான தூரம் என்னவோ அந்த பையிங்கான செட்டப்பில் நம்ம இங்கே எக்ஸிட் ஆகிட்டோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பிரேக் அவுட்டுக்கு நம்ம ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆச்சுன்னா நம்ம இந்த பிரேக் அவுட்டில் என்ட்ரி எடுக்கலாம். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணால் நம்ம எப்படி இந்த இதில் என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்ற விஷயத்த உங்களுக்கு அந்த மார்க்கெட் ஹவர்ஸ்லேயும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். எங்கே எக்ஸிட் ஆகும், மெயின் என்ட்ரி ஆகிறத விட எக்ஸிட் ஆகிறது எந்த பாயிண்ட் ஆஃப் வியூ தெரிஞ்சுக்கணும் நம்ம. ரைட்டுங்களா? சரி, அப்போது நிஃப்டி 50ல் பையிங்கான வியூ தான் சொல்கிறீங்களா சார் உங்களோட வியூ அப்படின்னா, எஸ், கண்டிப்பாக என்னோடய வியூ பையிங்கான வியூ தான். செல்லிங்கான வியூ அப்படின்னா ஏன்னா ரெண்டு இடத்துல ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது. ஸோ அதனால் இந்த இடத்துல செல்லிங்கான வியூ எனக்கு கிடையாது. மார்க்கெட் அகைன் இன்னும் கொஞ்சம் கீழே வந்தால் கூட மேபி இந்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக சப்போர்ட் எடுத்துகிட்டு இதில் பிரேக் அவுட் நடந்து மேலே மூவ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை தான் இதை நான் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நான் இருக்கிறேன் நெக்ஸ்ட் ட்ரேடிங் செஷனில். ஓகே. சரி ஃப்ரெண்ட்ஸ், இது நிஃப்டி 50யோடைய என்னோடய வியூஸை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காமல் உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். லாஸ்ட்டு நம்ம ஃப்ரைடே ஈவினிங் ஒரு லைவ் வந்தோம். அதெல்லாம் ரொம்ப நாள் ஆச்சு, நம்ம சப்போர்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு லைவ் வந்தோம். பெருசாக அந்தளவுக்கு சப்போர்ட் இல்லை. லைவ் அப்படின்றது அவன் என்ன எதிர்பார்க்குறாங்க, மக்கள் என்ன அதுவும் ஒன்றும் புரிஞ்சிக்க முடியல. ஏன்னா இப்போ ஒரு 10 பேர் இருப்பாங்கன்னா 10 பேரோட மைண்ட் செட் வேறு மாதிரி இருக்கும். ஒருத்தர் டிப்ஸ் கால்ஸ் வாங்கணும்னு நினைப்பாங்க, ஒருத்தர் நாலேஜ் வேணும்னு நினைப்பாங்க, ஒருத்தர் நம்ம மணி டபுள் பண்ணணும்னு நினைப்பாங்க, ஒருத்தர் மார்க்கெட் பற்றி தெரிஞ்சுக்க விரும்புவாங்க. ஏன்னா எல்லாருடைய மைண்ட் செட்டும் வேறு மாதிரி இருக்கும். நம்ம எல்லாரையும் ஒரே ஆங்கிளில் நம்ம சேனலுக்கு கூட்டிகிட்டு வர முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் 65,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்கன்னா இந்த 65,000 பேர் வேறு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஒரு அவங்களுடைய சுச்சுவேஷன் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால்
மைண்ட் செட்டு நம்ம சேனலுக்கு சேர்ந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அதிகமாக இருந்தால் நம்ம லைவ் வரலாம் அப்படின்றதுக்காக நம்ம ஒரு ஃப்ரைடே வந்து ஒரு லைவ் சும்மா டெமோ மாதிரி பண்ணேன். ஒரு அட்லீஸ்ட்டு ஒரு 200 லைக்ஸ், நான் என்ன சொல்கிறேன்னா அதிகமாக கூட வேணாம், ஒரு 200 பேர் அந்த லைவில் இருந்தால் கூட போதும். நம்ம வந்து ஒரு ரன் பண்ணிடலாம். சும்மா 50 பேர் 20 பேர் அப்படின்னா அந்த எஃபர்ட்டுக்கான வேல்யூ இருக்காது. அதனால தான் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் லைவ் வரலாம் அப்படின்னு. ஸோ 200 லைக்ஸ் நம்ம எவ்ரி வீடியோக்கு நம்ம சொல்லாமல் லைக் பண்ணுங்கன்னு சொல்லாமே அவங்க 200 லைக்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம லைவில் வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரைட், சரி. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுங்க. தயவு செஞ்சு ஸ்டாப் லாஸ் போடுங்க. ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேடே எடுக்காதீங்க. ஓகே, சரி. ரெண்டாவது, டார்கெட் என்ன ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த டார்கெட்டெல்லாம் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணுங்கள். பரவாயில்ல, திரும்ப வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ரைஸு இந்த ஆங்கிள்லே மூவ் ஆகும்னு நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. போயிட்டு கொஞ்சம் கீழே வரும், கொஞ்சம் போயிட்டு கொஞ்சம் இந்த மாதிரி தான் மூவ் ஆகும் ப்ரைஸு. நீங்கள் கீழே வர சொல்ல பயந்துட்டு அங்கேயே பாதியில் கட் பண்ணுறது இந்த மாதிரி பயந்து கீழே வரும். அப்போது உங்களுக்கு அந்த ப்ராஃபிட்டில் ஹோல்ட் பண்ண தைரியம் வராது. ஏன்னா ப்ரைஸ் மேலே மூவ் ஆகுன்றது நம்பிக்கை உங்களுக்கு வரல. இப்படியே வந்து கீழே எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு. எஸ்எல் ஹிட் ஆகும் தான், ஹிட்டாக அக்செப்ட் பண்ணிங்க. நமக்கு தேவையான எஸ்எல்ல தயவு செஞ்சு கொடுங்க. அப்போ தான் மார்க்கெட் உங்களுக்கு கொடுக்கும். தேவையில்லாத லாஸை தான் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. இப்போது மார்க்கெட் இன்னும் 10 ரூபா உங்கள் வீட்டில் ஸ்டாப் லாஸ் கேட்குது அப்படின்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணிவிட்டு 100 ரூபா லாஸ் கொடுக்க ரெடியாக இருக்கீங்க. ஆனால் அதே சமயத்தில் மார்க்கெட் உங்களுக்கு 100 ரூபா ப்ராஃபிட் கொடுக்க ரெடியாக இருக்குது. ஆனால் 10 ரூபா ப்ராஃபிட் பண்ணோன்னே எக்ஸிட் ஆயிருங்க. கொஞ்சம் இந்த விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம், கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் உங்கள்கிட்ட மார்க்கெட் 10 ரூபா ஸ்டாப் லாஸ் கேட்குது, நீங்கள் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. மார்க்கெட் 100 ரூபா எடுத்துக்குது. அதே மாதிரி டார்கெட் போக சொல்ல பார்த்தீங்கன்னா அந்த 100 ரூபா டார்கெட் கொடுக்க காத்துட்டு இருக்குது மார்க்கெட். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா 10 ரூபா எனக்கு போதும் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிறீங்க. அப்போது இந்த மாதிரி மைண்ட் செட்டுக்கு சொல்ல உங்களால் ட்ரேடிங்கில் எப்படி சர்வைவல் பண்ண முடியும்? ஓகே, புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள் அட்லீஸ்ட். இல்லை நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி போகலாம். பேங்க் நிஃப்டியில் என்ன சார் உங்களுடைய பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பிளான் பேங்க் நிஃப்டியில் ஸ்டில் வந்து ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் தான் பண்ணிகிட்ருக்கேன். டவுன் சைடுக்கான பிளான் இல்லை. ஏன் சார் அப்பர் சைடுக்கான பிளான்? ஆஸ் யூ சொன்னது உங்களுக்கு பையர்ஸ் சப்போர்ட் இருக்காங்க, ப்ளஸ் 200 EMA லைன் மேலே இருக்கிறதுனால ப்ரைஸ் இதெல்லாம் வந்து இந்த கரெக்ஷனில் வந்து நான் உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் மேலே அப்டெண்ட் போக சொல்லி இந்த கரெக்ஷனில் ட்ரேட் பண்ணுற ஆள் கிடையாதுன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம எடுக்கலாம். இதில் வந்து 2 மார்க்கெட் மேலே ஸ்ட்ரக்சர் போக சொல்லுவோம், நான் இதுலேயும் சம்பாதிக்கணும் 4 பக்கம் நான் வருமானம் பார்க்கணும் அப்படின்னா எனக்கு மேபி அந்த கெப்பாசிட்டி இல்லாமல் இருக்கலாம். அதனால் நான் வந்து ஒன்லி டைரெக்ஷன் கூட ட்ராவல் தான் நான் எடுத்துக்கேன். மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா என்னுடைய பிளான் என்ன, ஒன்லி இதில் மட்டும் என்னால் ஒர்க் பண்ண முடியும். ஓகே, இதில் என்னால் ஒர்க் பண்ண கொஞ்சம் டஃப்பாக இருக்குது அப்படின்றப்போ பரவாயில்ல, அவாய்ட் பண்ணுறதுல தப்பு கிடையாது. ஸோ அதே மாதிரி கான்செப்ட் தான் இந்த 200 EMA லைனுக்கு மேலே இருக்கிறவங்களும் என்னோடய வியூனா கொஞ்சம் அப் சைடு போக சொல்ல இந்த மூமெண்ட் நம்ம கேட்ச் பண்ணிக்கிறது பெட்டர். ஸோ இந்த மூமெண்ட்டை கேட்ச் பண்ணலாம். ஸோ இந்த மூமெண்ட் ஆஃப் காலையில் ஃபாஸ்ட் மூமெண்ட்டை கேட்ச் பண்ணிக்கலாம். இந்த கரெக்ஷனில் எனக்கு கொஞ்சம் ஒர்க் பண்ண டஃப்பாக இருக்குது சொல்ல நம்ம அதை அவாய்ட் பண்ணிடலாமே. ரைட், சரி ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நாளைக்கு பேங்க் நிஃப்டி என்னோடய வியூ பிரகாரம்னா மார்க்கெட் கொஞ்சம் சஸ்டெண்ட் ஆகிடுன்னு ஒரு பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பார்த்து இந்த ஏரியா மூவ் ஆக சொல்ல நமக்கு 1:2 டார்கெட்டில் வெளியே வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் பேங்க் நிஃப்டியில் கூட. ரைட்டுங்களா? சரி, இப்போ நெக்ஸ்ட்டு சென்செக்ஸ் சார் அப்படின்னா சென்செக்ஸ் கூட அதே தான். உங்களுக்கு இந்த சப்போர்ட் பிரேக் அவுட் ஆகாதவர்களும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒன்லி ஃபார் அப்பர் சைடுக்கான பிளான் தான், டவுன் சைடுக்கான பிளான் எதுவும் கிடையாது. மார்க்கெட் கீழே வந்துடுச்சுன்னா கூட என்னோடய வியூ வந்து சேல் சைடு கிடையாது. போட்டோம் பரவாயில்ல, மார்க்கெட்டு எவ்வளோ தூரம் போதோ கீழே போடும். ஆனால் ஒன்லி ஃபார் அப்பர் சைடு ஒரு டபுள்யூ பேட்டர்ன் மாதிரி ஒரு பிரேக் அவுட் நடந்தது அப்படின்னா திரும்ப வந்து ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணி நம்ம எக்ஸிட் ஆகலாம் ஃப்ரெண்ட்ஸில். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், ஞாபகம் இருக்கட்டும், மறக்காமல் உங்களுடைய லைக்ஸ் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.